Very good evening to all. நம்ம பார்க்க போகிறது டிசைன் ஆஃப் வாட்டர் டேங்க்ஸ், டிசைன் ஆஃப் லிக்விட் ரீடைனிங் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதிலேருந்து ஒரு 4 to 5 கொஷின்ஸ் வந்து வரலாம் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறையா சோர்ஸ் இருக்குது படிக்கிறதுக்கு. பட் எல்லாமே கன்சால்டேட் பண்ணி ஏஇ எக்ஸாமுக்கு என்ன வரும், என்ன தேவை, இதை படித்தாலே போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதும் கொஷின். ஸோ லெட் அஸ் கோ இன்டு தி செஷன். வாட்டர் டேங்க் பார்க்க போகிறோம். வாட்டர் டேங்க். ஸோ அப்போ வாட்டர் டேங்க்கில் வந்து நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா 3 டைப்பு. ஒன்று வந்து கிரவுண்டில் வந்து ரெஸ்ட் ஆகும், ஓகேவா. ஸோ ஒன் டைப் இஸ் டேங்க் விச் வில் ரெஸ்ட் ஆன் தி கிரவுண்ட், தட் இஸ் ஒன் டைப். ஓகே, ரெஸ்டிங் ஆன் தி கிரவுண்டு. நெக்ஸ்ட் வந்து அப்படி இல்லை அப்படின்னா அண்டர் கிரவுண்டில் டேங்க் இருக்கும். ஓகே, ஸோ என்ன ஆகும் அப்படின்னா டேங்க் வில் பி அண்டர் தி கிரவுண்ட். இல்லைன்னா எலிவேட்டட் டேங்க். எலிவேட்டட் டேங்க்னா என்ன அப்படின்னா கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ அப்போ 3 டைப்ஸ் ஆஃப் வாட்டர் டேங்க் இருக்குது. ஒன்று வந்து கிரவுண்டில் ரெஸ்ட் ஆகிருக்கும், அப்படி இல்லைன்னா கிரவுண்டுக்குள்ளே இருக்கும், அப்படி இல்லைனா எலிவேட்டட் டேங்க். இதில் வந்து நமக்கு வந்து டேங்க் ரெஸ்டிங் ஆன் த கிரவுண்ட் வந்து சிலபஸில் கிடையாது. ஓகே, பட் அண்டர் கிரவுண்ட் டேங்க்கும் எலிவேட்டட் டேங்க்கும் நமக்கு சிலபஸில் இருக்குது. இது ரெண்டுமே வந்து சிலபஸில் இருக்குது. பட் திஸ் இஸ் நாட் இன் தி சிலபஸ். அப்போ இது 2 படித்தா போதுமான போதும். இப்போ 2 தான் நம்ம சிலபஸில் இருக்குது, அண்டர் கிரவுண்ட் டேங்க் அண்ட் எலிவேட்டட் டேங்க். சரியா. ஸோ இப்போ இதுக்கு ஷேப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரவுண்டில் வைக்கலாம், இல்லை கிரவுண்டு கீழே போகலாம், இல்லை எலிவேட்டடாக இருக்கலாம். ஷேப் என்னென்ன இருக்குது பாசிபிள் அப்படின்னா சர்க்கிள், ரெக்டாங்கிள், ஸ்பெரிக்கல், இன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஸ்னா லைக் சம்திங் லைக் ஸ்பெரிக்கல். ஸோ ஸ்பெரிக்கல் ஷேப் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து இன்ஸ் வாட்டர் டேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஷேப் ஆஃப் டேங்க்கு. எல்லாம் வந்து ஓவரால் லே அவுட் என்னென்ன ஷேப்பில் இருக்குது, என்னென்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்ற கேசஸ் இதெல்லாம் வந்து இமேஜ். ஓகே, ஸோ இப்போ ரெக்டாங்குலர் டேங்க் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கெப்பாசிட்டி வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா, கெப்பாசிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னா கேன் கோ ஃபார் சர்க்குலர். இல்லை என்ன ப்ராஜெக்ட் காஸ்ட்டை குறைக்கணும் அப்படின்னா இன்ஸ் டேங்க் போகலாம். இப்போ ப்ரீஸ்ட்ரெஸ் டேங்க் வேணும்னா ரொம்ப ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த கேஸில் நம்ம ஸோ இப்போ நமக்கு என்னென்ன ஐஎஸ் கோட் தேவை அப்படின்னா இந்தந்த ஐஎஸ் கோட்ல இருந்து கொஷின்ஸ் வரும். ஸோ கொஷின் வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம் கொஷின் ஏரியாவை. ஒன்று வந்து கான்செப்ட்ல இருந்து ஒரு 2 கொஷின், 2 to 3 கொஷின் வரும். ஐஎஸ் கோட்ல இருந்து ஒரு 2 to 3 கொஷின் வரும். ஸோ டோட்டலாக 4 to 5 கொஷின் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. டெஃபினெட்லி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் 4 to 5 கொஷின் ஃப்ரம் தி வாட்டர் டேங்க். அதில் 2 கொஷின் வந்து எதுல இருந்து வரும் அப்படின்னா தட் வில் கம் ஃப்ரம் தி ஐஎஸ் கோட். கண்டிப்பாக ஐஎஸ் கோட்லேருந்து 2 கொஷின் கண்டிப்பாக வரும் 100%. அந்த 2 கொஷின் வில் கம் ஃப்ரம் தி கான்செப்ட். உள்ள ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்கு, அந்த கிரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு என்னென்ன ஐஎஸ் கோட் தேவை அப்படின்னா ஐஎஸ் 456 2000 தேவைப்படும். அது இல்லாமல் ஐஎஸ் 3370 2009. இதில் 4 பார்ட் இருக்கு. பட் நமக்கு பார்ட் 1, 2 and 4 மட்டும் தான் தேவைப்படும். சரியா. ஸோ இதை மட்டும் நம்ம படித்தாலே போதும். இதுலேயுமே வந்து எல்லாமே படிக்க வேண்டாம், என்ன படிக்கணும் அப்படின்றதையும் நான் செக்ரிகேட் பண்ணிட்டேன். நாட் எவ்ரிதிங் எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் நமக்கு எக்ஸாமுக்கு தேவையான விஷயங்களை படித்தா போதும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கேன் எனிஒன் சே மீ. ஸோ இப்போ டிசைன் ஆஃப் வாட்டர் டேங்க் வந்து நம்ம எந்த மெத்தடை டிசைன் பண்ணுவோம்? எனிஒன், எனி ஐடியா? ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ல பண்ணுவோமா, இல்லை லிமிட் ஸ்டேட்டில் பண்ணுவோமா? ப்ளீஸ் பி இன்ட்ராக்டிவ். இப்போ வாட்டர் டேங்க் இருக்கு, ஈவன் இஃப் யூ ஆர் ராங் தட் இஸ் ஓகே, ப்ளீஸ் இன்ட்ராக்ட். வாட்டர் டேங்க் இருக்கு. ஸோ அந்த வாட்டர் டேங்க் டிசைன் பண்ணோம் அப்படின்னா அதை WSMல பண்ணுவானா இல்லை LSMல பண்ணுவானா? ஆப்வியஸாக நம்ம ஆர்சிசியில் ஃபுல்லாக லிமிட் ஸ்டேட் மெத்தட் தான் ஃபேமஸ், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. கரெக்டாக. ஸோ பீமு, காலம், எவ்ரி திங் வி ஆர் ஸ்டடிங் ஆஸ் LSM. பட் இன் டிசைன் ஆஃப் வாட்டர் டேங்க், சரியா, வாட்டர் டேங்க் டிசைனில் இன்னமும் நம்ம எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம்? லிமிட் ஸ்டேட் ஃபாலோ பண்ணுறோமா, இல்லை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் ஃபாலோ பண்ணுறோமா? என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம்? என்ன டிசைன் ஃபிலாசபி ஃபாலோ பண்ணுறோம் நம்ம வாட்டர் டேங்க் டிசைனுக்கு? எஸ், வெரி குட் நித்யா, யூ ஆர் கரெக்ட். எக்ஸாக்ட்லி யூ ஆர் கரெக்ட். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட். ஓகே, வி ஆர் ஃபாலோவிங் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இதுக்கு ரீசன் இருக்கு. சி, டிசைனை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் முக்கியம். வாட்டர் டேங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேஜராக இது அப்படின்னா அந்த வாட்டர் டேங்க்கான ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப முக்கியம். சரியா. ஸோ அப்போ அங்கே இருக்க வாட்டர் ஃபோர்ஸ் அதை ரெசிஸ்ட் பண்ணணும். அது இல்லாமல் வேற எந்த ஃபோர்ஸ் வந்தாலும் அதை ரெசிஸ்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ செகண்டரி கிரைட்டீரியா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டைட்னஸ். வாட்டர் டைட்னஸ் அப்படின்னா அந்த வாட்டர் டேங்க் நான் டிசைன் பண்ணுறேன்,
இந்த வாட்டர் டேங்க்கான முக்கிய பர்பஸ் என்ன அப்படின்னா அந்த லிக்விடை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ அப்போ அந்த வாட்டர் டேங்க்ல எந்த ஒரு லீக்கேஜும் இருக்கக்கூடாது. ஸோ வாட்டர் லீக் ஆகக்கூடாது. அப்போ கிராக் வந்து வரக்கூடாது. ஸோ அப்போ சர்வீசபிலிட்டி கிரைட்டீரியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னதான் ஸ்ட்ரென்த் ஆஃப் டேங்க் வந்து அதிகமாக இருந்தாலும் என்னோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஐ நீட் டு வாட் அந்த லிக்விடை வந்து சேஃபாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ அது லீக் ஆகக்கூடாது. ஸோ லீக் ஆகக்கூடாதுன்னா கிராக்ஸ் எதுவுமே டெவலப் ஆகக்கூடாது. ஸோ அப்போ கிராக்ஸ் வந்து டெவலப் ஆகக்கூடாது அப்படின்னா விச் இஸ் இம்பார்ட்டன்ட் சர்வீசபிலிட்டி கிரைட்டீரியா. அப்போ அதனால தான் we should design each and every water tank by working stress method. So working stress தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து மேஜர் அப்ஜெக்டிவ். ஓகே சார், இப்போ மினிமம் கான்கிரீட் கிரேட் வந்து எவ்வளோ சார் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டேப்லேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து IS 3370 part 1ல இருக்கு. ஸோ அப்போ கான்கிரீட் வெறும் PCCன்னு வைங்களேன், வெறும் பிளெயின் கான்கிரீட் அப்படின்னா M20 யூஸ் பண்ணால் போதும், வெறும் பிளெயின் கான்கிரீட். ஓகேவா? இதுவே வந்து RCCனா மினிமமாக எவ்வளோ இருக்கணும், M30 இருக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இது RCCலையும் வரும், இதுலையும் கேட்கலாம். ஸோ அப்போ ஒரு RCC டேங்க் வந்து மினிமம் கான்கிரீட் கிரேட் என்ன அப்படின்னு TNPSCல இந்த மாதிரி கேள்வி தான் வரும். ஸோ என்ன அப்படின்னா மினிமம் M30 இருக்கணும். ஸோ PCC அப்படின்னா M20, PCCனா M20, ப்ரீஸ்ட்ரெஸ்னா M40, ப்ரீஸ்ட்ரெஸ் வந்து M40. இந்த வேல்யூக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வாட் யூ மீன் பை M30? M30 அப்படின்னா என்ன? எனிஒன்? M30 சொல்றல, M30 அப்படின்னா என்ன? வாட் இஸ் M30 ஆர் M20 ஆர் M40 அப்படின்னா என்ன? அந்த நம்பருக்கு என்ன மீனிங்? எனிஒன்? M20, M30, M40 சொல்றல, அந்த நம்பருக்கு என்ன மீனிங் இருக்கு? வாட் இஸ் த கான்செப்சுவல் சிக்னிஃபிகன்ஸ்? அதில் என்ன சொல்ல வராங்க தெரியுமா? That is the compressive strength of the concrete. அதாவது நான் அந்த கான்கிரீட்டை கம்ப்ரஷன்ல டெஸ்ட் பண்ண அப்படின்னா கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா M30 அப்படின்னா it should resist the compressive force of the compressive force of 30 Newton per mm square. எவ்வளோ கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ரெசிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 30 Newton per mm square. So 30 Newton per mm square அப்படின்னா என்ன? மெகா பாஸ்கல். ஓகே, ஸோ தட் இண்டிகேட்ஸ் தி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கான்கிரீட். ஸோ அப்போ PCCக்கு M20 இருக்கணும், RCCக்கு M30, ப்ரீஸ்ட்ரெஸ்க்கு M40. ஸோ அப்போ மேக்ஸிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ எவ்வளோ? 0.5 ஃபார் PCC. இதுவும் கேட்பாங்க. மேக்ஸிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ஃபார் RCC இஸ் 0.45 அண்ட் ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட்டுக்கு 0.4. மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் வந்து PCCக்கு 250 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், ஒரு மீட்டர் கியூப்க்கு 250 kg. PCCல, RCCல 1 மீட்டர் கியூப்க்கு 320 அண்ட் ப்ரீஸ்ட்ரெஸ்ல 1 மீட்டர் கியூப்க்கு 360. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். இதில் எக்ஸப்ஷன் இருக்கானா? ஆமாம் இருக்கு. ஒரு சில கேஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா M25 யூஸ் பண்ணலாம். எங்கே அப்படின்னா நான் என்ன சொன்னேன், RCCனா M30 தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் IS கூட என்ன சொல்லுதுன்னா இல்லை, ஒரு சில இடங்கள்ல நம்ம M25 போகலாம் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்த கண்டிஷன், அது கண்டிஷன் இருக்கு, எல்லா இடத்துலையும் நம்ம போக முடியாது. The condition is for small capacity tank up to 50 meter cube. அதாவது கெப்பாசிட்டி வந்து ரொம்ப சின்னதா இருக்கு சார், 50 மீட்டர் கியூப்க்கு எனக்கு வாட்டர் ஸ்டோர் பண்ணா போதும். சரியா? ரொம்ப கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த கேஸ்ல M30 போக வேணாம், நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா M25 போதும் அப்படின்னு IS கோட் சொல்லுது. எப்ப கெப்பாசிட்டி வந்து குறைவா இருக்கிறப்ப, 50 மீட்டர் கியூப்க்கு கீழே இருக்கிறப்ப. ஸோ M25 ரொம்ப போதுமானது அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் இது வந்து கோஸ்டல் ஏரியால இது வந்து அப்ளிகபிள் கிடையாது சார். இதுவே வந்து நான் கோஸ்டல் ஏரியால இருக்கேன் சார். கோஸ்டல் ஏரியானா கடல் பக்கத்துல, ஈஸியார் இருக்குல்ல, ஈஸியார், சோழிங்கநல்லூர், நீலாங்கரை, அந்த ஈஸியார் அந்த லைன் ஃபுல்லா என்ன கோஸ்டல் ஏரியா. ஸோ அப்போ அந்த கோஸ்டல் ஏரியால கெப்பாசிட்டி கம்மியா இருந்தாலும் M25 யூஸ் பண்ணக்கூடாது. அதையும் IS கோட் சொல்லுது. எக்ஸப்ஷன் இருக்கு, பட் அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு, எக்ஸப்ஷன் ஆஃப் எக்ஸப்ஷன். ஸோ அப்போ RCCல M30 தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, ஓகே. IS கூட என்ன சொல்லுதுன்னா ஓகே உங்களுக்கு எக்ஸப்ஷன் தானே, கெப்பாசிட்டி கம்மியாக இருந்தால் நீங்கள் M25 யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டேங்க் வந்து கோஸ்டல் ஏரியாவில் இருக்கக்கூடாது. ஒருவேளை இருந்ததுன்னா யூ ஷுட் யூஸ் ஒன்லி M30. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ ரெண்டு விஷயம் நமக்கு தெரியணும். டைரக்ட் டென்ஷன்னா என்ன, பெண்டிங் டென்ஷன் என்னன்னு சொல்ல முடியுமா? இப்போ வாட்டர் டேங்க் இருக்கு, வாட்டர் டேங்க்ல ரெண்டு விஷயம் நடக்கும் போது 4 விஷயம் நடக்கும். டைரக்ட் டென்ஷன்,
பெண்டிங் டென்ஷன், டைரக்ட் கம்ப்ரஷன், பெண்டிங் கம்ப்ரஷன். இது நான் ஃபர்ஸ்ட் எனக்கு டென்ஷன் பத்தி சொல்லுங்க. டைரக்ட் டென்ஷன் என்ன, பெண்டிங் டென்ஷன் என்ன? எனிவன்? What do you mean by direct tension and what do you mean by bending tension? See, direct tension அப்படினா இப்போ நான் ஒரு let us assume a rectangular water tank. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் வாட்டர் டேங்க் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அதில் ஆப்வியஸாக என்ன இருக்கும், வாட்டர் இருக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ வாட்டர் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வாட்டர் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுமா? ஸோ வாட் இஸ் வாட்டர் ப்ரெஷர்? ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் என்ன? காமா டபிள்யூ இன்டூ ஹெச், கரெக்டா? ஸோ அப்போ இந்த பக்கமும் ஒரு வாட்டர் ப்ரெஷர் இருக்கும். ஸோ இந்த வாட்டர் ப்ரெஷர் என்ன? காமா டபிள்யூ இன்டூ ஹெச், காமா டபிள்யூ இன்டூ ஹெச். அப்போ ரெண்டு சைடும் என்ன பண்ணுது, ரெண்டு சைடும் பிடிச்சி புல் பண்ணுதா? அந்த வாட்டர் ப்ரெஷர் என்ன பண்ணுது, ரெண்டு வாலியும் என்ன பண்ணுது? சார் கேமரா மாத்து. இந்த டயக்ராம்ல காமிச்ச மாதிரி ரெண்டு பக்கமும் வாட்டர் ப்ரெஷர் என்ன பண்ணுது, ரெண்டு பக்கமும் ஆக்ட் ஆகுது. அது என்ன பண்ணுது, அந்த வாலை வந்து பிடிச்சி வெளியில தள்ளுது, கரெக்டா? From its geometry is trying to push away from its initial point. அப்போ அந்த வாட்டர் ப்ரெஷர் வந்து அதை வந்து லிட்டரலா சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் மேக்கிங் தி லாங் வால் டு கெட் டென்ஷன். புரியுதா? அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த வாட்டர் ப்ரெஷர் வந்து வாலை வெளில தள்ளுது. அப்போ இதனால என்ன ஆகும், மாத்திருங்க. இதனால என்ன ஆகும்னா இந்த லாங் வால்ல டென்ஷன் வரும். திஸ் லாங் வால் இஸ் சப்ஜெக்டட் டு டைரக்ட் டென்ஷன். புரியுதா? ஏன்னா அந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுது, they are pulling the wall apart. அப்ப வாலை வெளியில தள்ளுறப்ப இந்த லாங் வால்ல என்ன ஆகும் அப்படின்னா டைரக்ட் டென்ஷன் வரும். இதுதான் டைரக்ட் டென்ஷன். சார் பெண்டிங் டென்ஷன்னா ஒரு சில பார்ட்டை நான் கட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா வாட்டர் டேங்க் வந்து எப்படி ஆக்ட் ஆகும்னா தட் வில் ஆக்ட் ஆஸ் எ கேண்டிலீவர். அது எந்த போர்ஷன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கேண்டிலீவர் மாதிரி ஆக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், பெண்டும் ஆகும், பெண்டிங் ஆகிறதுனால டென்ஷன் ஆகும். ஸோ இதுதான் ரெண்டு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஒன்று என்ன, டைரக்ட் டென்ஷன், அண்ட் அனதர் ஒன் இஸ் bending tension. I hope you got this right in the concept. புரியுதா? Easy, but yes, I hope this was understood right. நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா அடுத்து போலாம். Don't get stressed, ரிலாக்ஸா படிங்க, சரியா? So whatever it is, நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. So don't get stressed. இந்த கான்செப்ட் புரிஞ்சதா சொல்லுங்க. Be always be motivated, சரியா? So பாசிட்டிவா இருங்க. உங்களால முடிஞ்ச மேக்ஸிமம் எஃபர்ட்ஸை போட்டுக்கிட்டே வாங்க, ஓகேவா? So don't worry about the result. ஸோ லெட் அஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் வரும் ஸோ நெக்ஸ்ட் இயர்லையும். ஸோ அந்த வாரம் மட்டும் விட்றாதீங்க. ஸோ ஒரு வாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜெயிக்கிற வரைக்கும் வி ஷுட் ஃபைட். வி ஷுட்ன்ட் கிவ் அப் இன் தி மிடில் ஆஃப் தி வார். ஓகே, ஐ ஹோப் யூ காட் திஸ் ரைட். தம்ஸ் அப் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் போயிடுவேன். டைரக்ட் டென்ஷன் என்ன, பெண்டிங் டென்ஷன் என்ன புரிஞ்சுதா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? You understood? I'll go to the next concept. Yes, thank you for your response, Nitya. இப்போ அடுத்து வந்து இப்போ டைரக்ட் டென்ஷன் எவ்வளோ இருக்கணும், பெண்டிங் டென்ஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத ஐஎஸ் கோட் சொல்லுது. அப்போ M25 தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ மினிமமே M25 தான் அலோடு. ஏன் M25 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மினிமம் மோஸ்ட்லி M25 தான். ஸோ அப்போ M25க்கு டைரக்ட் டென்ஷன் எவ்வளோ, பெண்டிங் டென்ஷன் எவ்வளோ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கான்கிரீட் கிரேடுக்கும் என்ன அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இது டேபிள் 1. நெக்ஸ்ட் டேபிள் 2 தெரியணும். இது என்னன்னா டைரக்ட் கம்ப்ரஷன், பெண்டிங் கம்ப்ரஷன். டைரக்ட் கம்ப்ரஷன்னா இப்போ டேங்க் இருக்கு, டேங்க்குக்கு கீழே நான் அந்த மாதிரி கொடுக்குறேன்ல, லெக் கொடுக்குறேன்ல, அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், டைரக்ட் கம்ப்ரஷன் இருக்கும். ஒருவேளை இங்கே ரிங் பீம் கொடுத்தோம் அப்படின்னா பெண்டிங் கம்ப்ரஷனும் இருக்கும். ஸோ அப்போ M25க்கு டைரக்ட் கம்ப்ரஷன் எவ்வளோ, பெண்டிங் கம்ப்ரஷன் எவ்வளோ, இது நமக்கு தெரியணும். இது டிசைன் பண்ணுறப்ப இதெல்லாம் வந்து அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ அப்போ டைரக்ட் டென்ஷனில் மேக்ஸிமம் இவ்வளோ அலோவ் பண்ணலாம் இந்த கான்கிரீட் கிரேடுக்கு, இல்லை பெண்டிங் டென்ஷனுக்கு மேக்ஸிமம் இவ்வளோ அலோவ் பண்ணலாம். அதே மாதிரி டைரக்ட் கம்ப்ரஷன் அண்ட் பெண்டிங் கம்ப்ரஷனுக்கு இவ்வளோ தான் அலோவ் பண்ணலாம் அப்படின்னு ஐஎஸ் கோட் வந்து பர்மிட் பண்ணுது, லிமிட் பண்ணுது, சரியா? இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாண்ட் ஸ்ட்ரெஸ். பாண்ட் ஸ்ட்ரெஸ்னா நம்ம ஆர்சிசிலே படிச்சிருப்போம். அந்த பாண்ட் ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஒரு ஸ்டீலுக்கும், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டீலுக்கும் அந்த காங்கிரீட்க்கும் நடுவில் இருக்க பாண்டு, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ அந்த பாண்ட் ஸ்ட்ரெஸ்க்கான லிமிட்ஸும் இருக்கு. ஸோ அதையும் படிச்சுக்கோங்க. இதில் பாண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து ஜஸ்ட் கோ பேக் டு ஆர்சிசி. பாண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். எப்போ ஒரு பார் இருக்கு, அந்த when the bar is under compression, அந்த பார் வந்து கம்ப்ரஷன்ல இருக்கு அப்படின்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து இப்போ பாண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து 25% இன்க்ரீஸ் பண்ணணும். ஆர்சிசியில் படிச்சிருப்போம். அதே மாதிரி டிஃபார்ம்டு பார் இருக்கு. டிஃபார்ம்டு பார்னா FE415 FE500 இருக்குல்ல. டிஃபார்ம்டு பார்னா என்ன, கார்கேஷன்ஸ் இருக்கும். கார்கேஷன்னா
சுற்றி அந்த ரிக்டு நேச்சர் இருக்கும். ஸோ அது இருந்ததுன்னா we should increase the bond stress by 60%. we should increase the bond stress by 60%. அதே தான் நெக்ஸ்ட். இது வந்து பர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் இன் கான்கிரீட். ஸோ பர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து எதை பொறுத்து இருக்கு? ரெண்டு விஷயத்தை பொறுத்து இருக்கு. ஒன்று வந்து கான்கிரீட் கிரேடை பொறுத்து இருக்கு, இன்னொன்று வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல். ஸோ அதனால தான் ரெண்டு டேபுலேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ஸ்டீல் வித் ரெஸ்பெக்ட் டு பிடி இன்டூ 100 அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் M25க்கு என்ன, M30க்கு என்ன, M35க்கு என்ன, M40க்கு என்ன. ஸோ அதை பொறுத்து நம்ம பர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல். ஸ்டீலில் எவ்வளோ அலோவ் பண்ணலாம் அப்படின்னா டைரக்ட் டென்ஷன் பெண்டிங் ஷியர் இருக்குன்னு வைங்களேன். மைல்டு ஸ்டீலில் 115 மெகா பாஸ்கல், ஹை ஸ்ட்ரென்த்தில் 130 மெகா பாஸ்கல். இதே கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு வைங்களேன், டைரக்ட் லோட் 125 ஃபார் மைல்டு ஸ்டீல் அண்ட் 140 ஃபார் ஹை ஸ்ட்ரென்த். ஸோ அந்த 4 டேபிள் மேக்ஸிமம் 4 டேபிள் தெரிஞ்சா போதும். ஜஸ்ட் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஷ்ரிங்கேஜ். ஷ்ரிங்கேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை சார், சேஞ்ச் பண்ணுங்க சார், வியூ சேஞ்ச் பண்ணுங்க சார். சார் ஓகே சார், வியூ சேஞ்ச் பண்ணுங்க. ஷ்ரிங்கேஜ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். திஸ் இஸ் வாட்டர் டேங்க்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஷ்ரிங்கேஜ் அப்படின்னா எனி ஸ்ட்ரக்சர் is subjected to alternate wetting as well as alternate hot temperature. ஸோ இப்போ பகலில் பார்த்தா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, நைட்டில் பார்த்தா இப்போ வந்து ரொம்ப கூல் டெம்பரேச்சர் இருக்குது, கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கிறப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். வெயில் அதிகமாக அடிக்கிறப்ப, பனி ஆகிறப்ப கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த மாதிரி மாறி மாறி எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகிறப்ப இது என்ன ஆகும்னா ஷ்ரிங்க் ஆகும். ஸோ அப்போ ஷ்ரிங்கேஜ் இஸ் வாட் டேஞ்சரஸ் ஃபார் எனி ஸ்ட்ரக்சர். அப்போ வாட்டர் டேங்க்கும் அப்படிதான் சுருங்கும். சிம்பிளாக சொல்லணும்னா சுருங்கும். அப்போ அந்த ஷ்ரிங்கேஜ் ஸ்ட்ரெயின் வந்து எவ்வளோ அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை இல்லை அப்படின்னா ஐஎஸ் கோட் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் 300 × 10⁻⁻⁶ வந்து அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐஎஸ் கோட் சொல்லுது. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும், 100% கேரண்டி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இங்கேருந்து தான் வரும். இங்கே ஏஇ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வில் ஃபால் ஃப்ரம் திஸ் ஏரியா 200%. ஃபர்ஸ்ட் கேள்வி இதுல இருந்து தான் எடுப்பாங்க. ஐ வில் மார்க் யூ அண்ட் கிவ். ஸோ யூ வில் கெட் a 1 mark if you attend this. சரியா? ஸோ இப்போ மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து வாட்டர் டேங்கோட வால் இல்லை ஃப்ளோர் இல்லை ரூஃப்ல வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா 2 டைரக்ஷன்ல கொடுக்கணும். ஸோ 2 டைரக்ஷன், அதாவது இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் கொடுக்கணும். சரியா? which shall not be less than 0.35% for high strength deformed bar. ஸோ அப்போ ஹை ஸ்ட்ரென்த் டிஃபார்ம்டு பார்க்கு எவ்வளோ இருக்கணும்? 0.35% விட கம்மியாக இருக்கக்கூடாது. மைல்டு ஸ்டீலுக்கு எவ்வளோ இருக்கணும்? 0.64% விட கம்மியாக இருக்கக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா? ஸோ ரெண்டு கேஸ். ஸோ அப்போ ஹை ஸ்ட்ரென்த் பார்க்கு 0.35% ஆஃப் ஏரியா. நெக்ஸ்ட் மைல்டு ஸ்டீலுக்கு 0.64% ஆஃப் வாட் ஏரியா. ஓகே, இதுவே வந்து ஒருவேளை டேங்கோட டைமென்ஷன் வந்து 15 மீட்டர் தாண்டல அப்படின்னா, இதுதான் ஜென்ரலா மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னா மைல்டு ஸ்டீலுக்கு 0.64% ஆஃப் ஏரியா. நெக்ஸ்ட் வந்து ஹை ஸ்ட்ரென்த் பாருக்கு 0.35% ஆஃப் ஏரியா. ஒருவேளை டைமென்ஷன் வந்து டேங்க் வந்து 15 மீட்டர் தாண்டல, 15 மீட்டர் தாண்டல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நாட் மோர் தென் 15 மீட்டர் அப்படின்னா மைல்டு ஸ்டீலுக்கு 0.4%, HYSD பாருக்கு 0.24% யூஸ் பண்ணலாம். இது வந்து அதில் இருக்கக்கூடிய வாட் எக்ஸப்ஷன். அப்போ நார்மலா ஃபர்ஸ்ட் கேஸ் இல்ல டைமென்ஷன் வந்து 15 மீட்டருக்கு கம்மியா இருக்குன்னா 0.4 and 0.24 ஃபார் மைல்டு ஸ்டீல் அண்ட் HYSD பார். வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், ஒருவேளை வால் ஸ்லாப் வந்து 200 mm கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஒரு ஃபேஸ்ல மட்டும் வச்சா போதும். சார் ஒரு ஃபேஸ்னா வால் இருக்குன்னா சார் வால் இருக்கு அப்படின்னா லிக்விட் ஃபேஸ் சாயில் ஃபேஸ். ஸோ இப்போ 2 ஃபேஸ்னா இங்க 2 லேயரா கொடுப்பேன். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஐ வில் ப்ரொவைட் இன் 2 layers இன் வாட்டர் டேங்க். அதை டிசைன்ல பார்க்கலாம். ஸோ அப்போ வால் ஸ்லாப் திக்னஸ் வந்து 200 mm கீழே இருந்ததுன்னா ஒரு ஃபேஸ்ல மட்டும் தான் நான் என்ன பண்ணுவேன்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுப்பேன். ஓகே, தட் இஸ் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மேக்ஸிமம் இதுல இருந்தே கொஸ்டின் வந்துடும். ஒருவேளை இதுல இருந்து எஸ்கேப் ஆனீங்க அப்படின்னா ஒருவேளை ஸ்லாப் வந்து நெக்ஸ்ட் வேற இதுல இருந்து கேட்கலாம் அப்படின்னா ஸ்லாப் வந்து less than 300 mm திக்னா 1 ஃபேஸ்ல வைக்கணும். கரெக்டா? ஸோ அப்போ பார் ஸ்பேசிங் இருக்குல்ல, அந்த பார் வைக்கிறோம்ல, அந்த பாரோட ஸ்பேசிங் வந்து 300 mm ஆர் திக்னஸ் ஆஃப் செக்ஷன்.
நீங்க அந்த கான்கிரீட் யூஸ் பண்றீங்களா, அந்த கான்கிரீட்டோட திக்னஸ், இது ரெண்டுல எது கம்மியா இருக்கோ விச் எவர் இஸ் லெசர், ஸோ அதை தாண்டக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது 300 mm இருக்கு, திக்னஸ் வந்து 320 இருக்கு அப்படின்னா, ஓகே திக்னஸ் வந்து 320. let us assume the thickness of concrete you are using is 320 mm. சரியா, 320 mm கான்கிரீட் யூஸ் பண்றீங்க, ஆர் 300, இதுல எதுப்பா லெஸ் 300 mm. அப்ப நீங்க வைக்கிற அந்த கம்பிக்கான ஸ்பேசிங் வந்து 300 mm தாண்டக்கூடாது. ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் சார் இதுல வந்து கேட்கல சார், எஸ். அப்ப நெக்ஸ்ட் டார்கெட் எங்கன்னா இதுல இருந்தா கேட்பாங்க. இதெல்லாம் வந்து ஐஎஸ் கோட்ல இருக்கிறது, எல்லாமே ஐஎஸ் கோட்ல இருக்கிறது. 99% இதுதான் கேட்பாங்க. சரியா, ஏன்னா அவங்க கொஸ்டின் செட் பண்றப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐஎஸ் கோட்ல இருந்து இவ்வளவு பர்சன்டேஜ் எடுங்க, கான்செப்ட்ல இருந்து இவ்வளவு பர்சன்டேஜ் எடுங்க, ஃபிக்ஸ்டு மாதிரி தான், கேட் மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சியும். ஸோ கேட்கான ஸ்டாண்டர்டை வந்து ப்ரொஃபசர்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ப்ரொஃபசர்ஸ்ட்டு அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, ஐஎஸ் கோட்ல இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்பெசிஃபிகேஷனும் ஐஎஸ் கோட்ல இருந்து, இது வந்து எக்ஸ்ட்ரா விச் இஸ் கவர்ட் ஃப்ரம் த டெக்ஸ்ட் புக். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்கிரீட்டோட திக்னஸ் வச்சு, ஒருவேளை அதுல இருந்து கொஸ்டின் வரலன்னா எஸ்கேப் ஆகினாங்கன்னா இதுல இருந்து வரும். ஓகே, ஸோ எய்தர் ஆஃப் த டூ கேசஸ் டெஃபினெட்லி வில் கெட் எ கொஸ்டின். சார் நெக்ஸ்ட், அப்ப வெறும் கான்கிரீட் இருக்குன்னு வைங்களேன், டென்ஷனே இல்லை அப்படின்னா மைல் ஸ்டீல் வந்து மைல் ஸ்டீலுக்கு 0.15%, டிஃபார்ம்டு பாருக்கு 0.12%. இது கேட்க மாட்டாங்க. எஸ், கம் இயர். thickness of concrete less than or equal to 100 mm. So 100 mm க்கு கீழ இருக்குன்னு வைங்களேன், the thickness is less than 100 mm. mild steel க்கு எவ்வளோ 0.3% for mild steel. ஓகேவா, thickness of concrete வந்து 100 mm குறைவா இருந்ததுன்னா HYST பாருக்கு வந்து 0.24%. இல்ல 450 mm ஓட அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் கேஸ் பாருங்க, நெக்ஸ்ட் கேஸ் இஸ் கிரேட்டர் தென் 450. 450 ஓட அதிகமா இருக்கு அப்படின்னா மைல்டு ஸ்டீலுக்கு 0.2%, HYST பாருக்கு 0.16%. இல்ல சார் திக்னஸ் வந்து 100ல இருந்து 450 mm வரைக்கும் இருக்கு அப்படின்னா do the linear interpolation. ஸோ என்ன பண்ணும், லீனியர் இன்டர்போலேஷனை வச்சு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ லீனியர் இன்டர்போலேஷன் இந்த யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா டைரக்ட்லி. இதை இந்த ஃபார்முலாவை தெளிவா நான் அடுத்த செஷன்ல கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அப்போ சொல்லித்தரேன். சரியா, திஸ் இஸ் லீனியர் இன்டர்போலேஷன். ஃபைன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். சி, இந்த 3 சைட்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஒன்னு இதுல இருந்து கேட்பாங்க, அப்படி இல்லைனா இதுல இருந்து கேட்பாங்க. பட் 100% கேரண்டி definitely you'll get question from this minimum reinforcement have a star mark. Next, நிறைய மெத்தட் இருக்கு டேங்க் டிசைன் பண்றதுக்கு. பெண்டிங் தியரி, பிளேட் லோட் தியரி, ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ், அப்ராக்சிமேட் மெத்தட். சார் நமக்கு என்ன தேவை, இந்தியாவில் அப்ராக்சிமேட் மெத்தட் தெரிஞ்சாலே போதும், ஈவன் அப் டு இன்ஜினியரிங் சர்வீசஸ். சரியா, நம்ம இதை மட்டும் தான் ஃபாலோ பண்றோம். பட் இந்த 4 மெத்தடை எக்ஸாம்ல கேட்பான், என்ன மெத்தட் வச்சு நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்றத எக்ஸாம்ல கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ 4 மெத்தட் இருக்கு, பெண்டிங் தியரி, பிளேட் லோட் தியரி, ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ், அப்ராக்சிமேட் மெத்தட். இதில் நம்ம எது ஃபாலோ பண்ண போறோம்னா அப்ராக்சிமேட் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ண போறோம். இப்போ ரெக்டாங்குலர் டேங்க் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகே, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கம்மியாக இருந்தால் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ 2 டைரக்ஷன்லையுமே வந்து மொமெண்ட் டெவலப் ஆகும். ஸோ ஒரு வால் இருக்கு அப்படின்னா இந்த வாலோட ஹரிசாண்டல் டைரக்ஷன்லையும் மொமெண்ட் டெவலப் ஆகும், வெர்டிகல் டைரக்ஷன்லையும் மொமெண்ட் டெவலப் ஆகும். ஸோ அது எப்படி ஆகுது, எங்க கேண்டிலிவர் ஆக்ஷன், எந்த இடத்துல வந்து ஃப்ரேம் ஆக்ட் ஆகுது. வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். லிசன், இப்போதான் நம்ம கான்செப்ட் குள்ள போறோம். வெரி இன்ட்ரெஸ்டிங், லிசன். ஸோ அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், ஜென்ரலாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த தண்ணி வந்து லீக் ஆகக்கூடாது. அப்போ கான்கிரீட் வந்து ஷுட் பி இம்பர்வியஸ். ஷுட் பி இம்பர்வியஸ்னா அதுலேருந்து தண்ணி எஸ்கேப் ஆகக்கூடாது. ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். ஃபைன். ஸோ இப்போ அப்ராக்சிமேட் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அப்ராக்சிமேட் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சர்க்குலர் டேங்க்ல பாட்டம் 1/3 ஆஃப் ஹைட்டு அப்படின்னா 1 மீட்டர்ல இருந்து, சரியா, அது வந்து கேண்டிலிவர் ஆக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சார் அப்படின்னா என்ன சார், ஒன்றும் இல்லை, லிசன், I'll explain. See, இதுதான் வால்னு எடுத்துக்கலாம். சரியா, ஒரு வாலோட ஹைட்டு. இது டோட்டல் ஹைட்டு, கரெக்டா, இது டோட்டல் ஹைட்டு. ஸோ சர்க்குலர் டேங்க்கு கீழே இருந்து டோட்டல் ஹைட் பை 3 ஆர் 1 மீட்டர், இது ரெண்டுல வந்து எது கிரேட்டரோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட் வந்து 6 மீட்டர்னு வைங்க. If the height is 6 meter, இது எவ்வளோ வரும், h by 3 is equal to 6 by 3, that is equal to 2 மீட்டர். அப்படி இல்லைன்னா 1 மீட்டர். ஸோ இதில் எது அதிகம், 2 மீட்டர். அப்போ அப்ராக்சிமேட் மெத்தட் என்ன சொல்லுதுன்னா, மொத்தம்
6 மீட்டர் இருக்கு அப்படின்னா கீழே இருந்து 2 மீட்டருக்கு கேண்டிலிவர் ஆக்ஷன் இருக்கும், பாட்டம்ல இருந்து 2 மீட்டருக்கு கேண்டிலிவர் ஆக்ஷன் இருக்கும், ஓகேவா? அதுக்கு மேல ஃப்ரேம் ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு அப்ராக்சிமேட் மெத்தட் சொல்லுது. இது வந்து சர்க்குலர் டேங்க். இதே வாட்டர் டேங்க், சர்க்குலர் வாட்டர் டேங்க். இதே ரெக்டாங்குலர் டேங்க் வந்து கண்டிஷன் மாறுது. ரெக்டாங்குலர் டேங்க் என்னன்னு பார்க்கலாம். See, for rectangular tank, listen. First circular tank ஆன கண்டிஷன். சர்க்குலர் டேங்க். சர்க்குலர் டேங்க் என்ன சொன்ன? இதுதான் வால் அப்படின்னா listen again. ஸோ இதுதான் டோட்டல் ஹைட்னு வச்சுக்கிறேன். இது ஒரு சர்க்குலர் டேங்க். திஸ் இஸ் டோட்டல் ஹைட். டோட்டல் ஹைட்னா கீழே இருந்து பாட்டம்ல இருந்து h/3 or 1 meter whichever is greater. இந்த கொஸ்டின் கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சில வரும். ப்ளீஸ் லிசன், பி அட்டென்டிவ். சரியா? ஒருவேளை இது வந்து 9 மீட்டர் வைங்களேன். 9 மீட்டர்னா அப்ப h/3 னா என்ன? 9/3 or 1 மீட்டர். கரெக்டா? ஸோ அப்ப 3 மீட்டர் இல்ல 1 மீட்டர் இல்ல, எதுப்பா பெருசு? 3 மீட்டர் தான் பெருசு. அப்ப அப்ராக்சிமேட் மெத்தட் என்ன சொல்லுதுன்னா பாட்டம்ல இருந்து 3 மீட்டருக்கு ஓகே என்ன ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னா கேண்டிலீவர் ஆக்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து கேண்டிலீவரா பிஹேவ் பண்ணும், அதுக்கு மேல வந்து ஃப்ரேமா பிஹேவ் பண்ணும். இதுதான் வந்து சர்க்குலர் டேங்க். ரெக்டாங்குலர் டேங்க் பார்க்கலாம். லெட் அஸ் see for ரெக்டாங்குலர் டேங்க். சார் அப்ப ரெக்டாங்குலர் டேங்க் எப்படி இருக்கும் சார்? கம் ஹியர். அப்ப ரெக்டாங்குலர் டேங்க் என்ன கொடுத்திருக்காங்க? 1/4 h/4 or 1 மீட்டர். ரெக்டாங்குலர் டேங்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா கோஎஃபிஷியன்ட் தான் டிஃபரெண்ட் ஆகுது. அப்ப ரெக்டாங்குலர் டேங்க் இருக்குன்னு வைங்க. இந்த மாதிரி ரெக்டாங்குலர் டேங்க் இருக்கு. ஓகே, அப்ப நான் என்ன பண்றேன், இந்த வால் மட்டும் எடுத்துக்கிறேன். அதோட ஹைட் வந்து ஹெச்னு எடுத்துக்கலாம். அப்ப பாட்டம்ல இருந்து ஓகே பாட்டம்ல இருந்து h/4 or 1 மீட்டர் whichever is greater. ஒருவேளை h வந்து ஒரு 16 மீட்டர் வச்சுக்கிறேன் ஹைட். ஓகேவா? ஸோ ஹைட் வந்து 16 மீட்டர் அப்படின்னா 4 மீட்டர் ஆர் 1 மீட்டர் whichever is greater. அப்ப எதுப்பா பெருசு? 4 மீட்டர் தான் பெருசு. அப்ப டோட்டல் 16 மீட்டர்ல கீழே இருந்து 4 மீட்டர் வரைக்கும் என்ன ஆக்ஷன் இருக்கும்? கேண்டிலீவர் ஆக்ஷன் இருக்கும். சார் அந்த ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இது புரிஞ்சுதா? இது கிளியர்? இது கிளியர்? ஸோ இது கேட்பாங்க. ஐ ஹோப் யூ காட் திஸ் ரைட். நெக்ஸ்ட் பாசிபிள் கொஸ்டின் வந்து இதுதான். ஸோ அப்ராக்சிமேட் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ்ல கேண்டிலீவர் ஆக்ஷன் எந்த பார்ட்ல இருக்கும், ஃப்ரேம் ஆக்ஷன் எந்த பார்ட்ல இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுங்க ஐஎஸ் கோட்லேயே முடிஞ்சது. 4 டேபிள் காமிச்சேன், அதுக்கப்புறம் மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் காமிச்சேன். அதுல இருந்தே 1 or 2 கொஸ்டின் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வில் ஃபால் ஃப்ரம் திஸ் ஏரியா. சரியா? ஒன்னு சர்க்குலர் டேங்க் கேட்கலாம், h/3 or 1, அப்படி இல்லை h/4 or 1. இல்ல இன்னும் உள்ள போறாங்க அப்படின்னா let us go into that concept. I hope you got this concept. சரியா? ஸோ இப்போ இதுதான் வந்து லிசன். ஸோ இப்போ இது வரைக்கும் கீழே இருக்கிறது கேண்டிலீவர் ஆக்ஷன், மேலே இருக்கிறது ஹூப் ஆக்ஷன். ஸோ அதை தான் அங்கே ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க. ஸோ ஹெச்ன்றது என்ன? இந்த டிஸ்டன்ஸ் வந்து திஸ் வில் ஆக்ட் லைக் கேண்டிலீவர். இது எப்படி ஆக்ட் ஆகும்னா இந்த வால் இருக்குல்ல, இது வந்து ஃபிக்ஸ்ட் எண்ட் ஆக்ட் ஆகும், இது வந்து ஒரு கேண்டிலீவர் பீம் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இந்த பிசி வந்து லிட்டரலா சொல்லணும் அப்படின்னா ஸோ தட் வில் ஆக்ட் லைக் எ கேண்டிலீவர் சப்ஜெக்டட் டு யூவிஎல். சப்ஜெக்டட் டு யூவிஎல். ஸோ இதுதான் வந்து கேண்டிலீவர் ஆக்ஷன். ஸோ இது வந்து ஸ்மால் ஹெச், இது கேபிட்டல் ஹெச். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? கேபிட்டல் ஹெச் மைனஸ் ஸ்மால் ஹெச். கேபிட்டல் ஹெச் மைனஸ் ஸ்மால் ஹெச். கரெக்டா? ஸோ அப்ப டோட்டல் ப்ரெஷர் என்ன? வாட் இஸ் த டோட்டல் ப்ரெஷர் ஹியர்? அப்ப டோட்டல் ப்ரெஷர் இஸ் listen. இதுதான் வந்து இந்த வால். ஓகே, இது வந்து வாட்டர். ஸோ வாட் இஸ் த டோட்டல் ப்ரெஷர்? டோட்டல் ப்ரெஷர் என்ன? இது டோட்டல் ஹைட்டு. கரெக்டா? இது டோட்டல் ஹைட்டு, ரைட்? திஸ் டோட்டல் ஹைட் ஆஃப் தி வால். ஸோ அப்போ வாட்டர் ப்ரெஷர் என்ன? அட் தி பாட்டம் யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் இன்டு டோட்டல் ஹைட். Unit weight of water into total height. The pressure la doubt irukka, idu vandu hydrostatic pressure. It is acting at the bottom of the tank. It's acting at the bottom of the tank. Okay, so next listen. I hope you got this. Okay, fine.
ஸோ இதுதான் வந்து வால். ஸோ அப்போ கீழே வந்து என்ன ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது, காமா டபிள்யூ இன்டூ ஹெச். ஸோ அப்போ எவ்வளோ தூரத்துக்கு கேண்டிலிவர் ஆக்ஷன் இருக்கும், ஸ்மால் ஹெச். ஸோ மேலே இருந்து வாட் இஸ் த டிஸ்டன்ஸ், கேபிட்டல் ஹெச். அப்போ இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா, கேபிட்டல் ஹெச் மைனஸ் ஸ்மால் ஹெச். ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன், இந்த பார்ட் வந்து எப்படி ஆக்ட் ஆகும்னு சொன்னேன், இந்த ஹைட் இருக்குல்ல ஸ்மால் ஹெச் வரைக்கும் எப்படி ஆக்ட் ஆகும்னு சொன்னேன், கேண்டிலிவர் மாதிரி ஆக்ட் ஆகும்னு சொன்னேன். இது காமா டபிள்யூ ஹெச், இது ஹெச். கரெக்டா? அப்போ அந்த கேண்டிலிவர் பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த பேஸ் எவ்வளோ, காமா டபிள்யூ இன்டூ ஹெச். கரெக்டா? இந்த ஹைட் எவ்வளோ, ஹெச், ஸ்மால் ஹெச். ஸோ இதுதான் வந்து கேண்டிலிவர் ஆக்ஷன். புரியுதா? திஸ் இஸ் தி கேண்டிலிவர் ஆக்ஷன். இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? ரெஸ்பாண்ட். This is a very crucial concept. I hope you got this. இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சுதா? தம்ஸ் அப் போடுங்க. எப்போதுமே ஒரு டாபிக்கை என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்கனாலே வாட் 80% ஆஃப் தி எக்ஸாம் இஸ் ஓவர். சரியா? ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? திஸ் இஸ் அ வெரி க்ரூஷியல் கான்செப்ட். ஸோ இப்போ அந்த ஹெச் வந்து கேண்டிலிவர் ஆக்ட் ஆகும். கட் பண்ணிட்டீங்கன்னா மேலே இருக்கிறது கண்டினியூஸ் ஃப்ரேம் ஆக்ட் ஆகும். தம்ஸ் அப் போடுங்க. இது கிளியர்? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? இந்த கேண்டிலிவர் ஆக்ஷன் கான்செப்ட் புரிஞ்சுதா உங்க எல்லாருக்கும்? ரெஸ்பாண்ட். ஓகே, ஐ ஹோப் யூ காட் திஸ். ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ரெண்டு கேஸ் இருக்கு இதுல. ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் இதுல இருந்தே நமக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்துடும்னா மேக்ஸிமம் 2 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகே, அண்ட் த ரிமைனிங் ஹாஃப். ஓகே, ஸோ இன்னும் வந்து இதுல இருந்து கண்டிப்பா 2 கேள்வி வந்துடும். இன்னும் மீதி 2 கேள்வி வந்து ஐ வில் கண்டினியூ இன் டுமாரோ செஷன்ஸ். யா, ஸோ நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இனிதான் நம்ம டிசைன்குள்ளேயே போகிறோம். சரியா? ஸோ ரேஷியோ எப்படி இருந்தால் கேண்டிலிவர் ஆக்ஷன் எப்படி மாறுபடும், ஸோ ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் எங்கே வரும், எம்டிஎம் எங்கே வரும். ஓகே, ஸோ எவ்ரி திங் வில் சேஞ்ச். ஃபைன். ஐ ஹோப் திஸ் செஷன் வாஸ் யூஸ்ஃபுல், ரைட்? ஸோ ஒரு சின்ன ட்ரைலர் மாதிரி தான். சின்ன ட்ரைலர்னா ஜஸ்ட் அ இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு பார்த்துருக்கோம். நாளைக்கு செஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னா என்டையர் டிசைன் ஃபுல்லாகவே இருக்கும். சரியா? டிசைன் ஃபுல்லானா ரெக்டாங்குலர் டேங்க்ல வந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சர்க்குலர் டேங்க்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நமக்கு என்ன தேவை, ஓகேவா? அது இல்லாமல் அண்டர் கிரவுண்ட் டேங்கை எப்படி கேட்பாங்க, ரேங்கைன் மெத்தட் கேட்டாங்க. அது எஸ்எஸ்சியில், இங்கே கிடையாது. எஸ்எஸ்சியில் கேட்டிருப்பாங்க. ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன் டுமாரோ, நோ இஷ்யூஸ். தட் இஸ் நாட் அ பிக் டீல். ரேங்கைட் மெத்தட்னா அந்த என்ன சொல்றீங்க, மேபி பாசிவ் ஹெட் ப்ரெஷர் கேட்டிருப்பாங்க, ஹெட் ப்ரெஷர் கேட்டிருப்பாங்க, வள்ளி ஹெட் ப்ரெஷர் கேட்டிருப்பாங்க. தட் வில் கம் அண்டர் ஃபவுண்டேஷன். ஐ வில் டிஸ்கஸ் தட். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து என்ன தேவை, எக்ஸாமுக்கு என்ன தேவை எக்ஸ்டென்சிவாக கிளியர் ஆகும். ஸோ எவ்ரி கான்செப்ட் வில் பி கிளியர் கட் அண்ட் எல்லா பாயிண்ட்டையும் நான் கொண்டு வரேன். ஓகே, ஐ ஹோப் திஸ் செஷன் வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ நாளைக்கு செஷன் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நாளைக்கு வந்து கம்ப்ளீட் கான்செப்ட் இருக்கும். அது இல்லாமல் வந்து என்ன கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த 2 விஷயத்தையும் நான் கவர் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ அண்ட் ஐ வில் மீட் யூ இன் டுமாரோ செஷன். எஸ், வாட்டர் டேங்க் டிசைன் Rankine's theory. Fine, we'll discuss. Okay, I'll check it and we'll discuss. Rankine method in water tank design. SSC. Okay, I will discuss that too. Seri, adiyum சேர்த்து நாளைக்கு எடுக்கிறேன். I'll map over that area and I'll discuss. அது வந்து கன்வென்ஷனல்ல கேட்டிருப்பாங்க, கரெக்டா? But this is not conventional. Conventional question சொல்றீங்களா? But that will be covered. Yeah. Thank you all. So நாளைக்கு பார்க்கலாம். I hope this session was useful. Okay. So we'll continue tomorrow. Thank you.